என்னை எதிர்த்தா என்ன நடக்குங்கிறத நீ மறந்திருக்க மாட்டல்ல? இத பார், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல. அந்த காஞ்சனா எதுக்காக என்ன வந்து பார்க்கணும்? என்ன வந்து பார்த்து எதுக்கு உன் பேர் அபி அபின்னு என்கிட்ட சொல்லணும். சொல்ல. அவங்க எதுக்காக உன்னை பார்க்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்டே போய் கேட்டுக்கோ. கேட்டுக்கிறேன். அந்த காஞ்சனா கோமால இருந்து வெளியில வரணும். அதுக்கப்புறம் வாயில இருந்து எல்லா உண்மையும் நான் வர வைக்கிறேன். அப்போ அவ ஏதாவது உன் பேரு சொல்லி உன் ஆதாயத்துக்காக நீ எனக்கு எதிராக ஏதாவது செய்யற பண்றன்னு சொன்னான்னு வச்சுக்க. அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும். ஜாக்கிரதையா இருந்துக்க. கர்ணா, என்னாச்சு? ஏன் இப்போ டென்ஷனாக இருக்க? வெற்றி, வா கிளம்பலாம். இல்லை, உன்னை ஏதோ சொல்லி அவள் டென்ஷன் பண்ணியிருக்கா. அது மட்டும் நல்லா தெரியுது. அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஹீரோ அவளை. வெற்றி, நான் சொல்றத கேளு. இல்லை கர்ணா, அவகிட்ட நான் பேசியே ஆகணும். மா, கூட போயிட்டு வாங்க. சிலுவையில் அறைந்தாள் என்னை, தீயின் குடுவையில் அடைத்தாள் கண்ணையே, காதல் சிலுவையில் அறைந்தாள் என்னை, தீயின் குடுவையில் அடைத்தாள் கண்ணை, கனவுகளில் விழுந்த என்னை கவலையிடம் அனுப்புகிறாள், இளமையினும் கருவறை எங்கும் எரிதழலை கொளுத்துகிறாள், உயிருதிலும் பாது உறவுகளும் வீணோ, உலகம் இதுதானோ. ஏய், நீல திருந்தவே மாட்டியாடி? கர்ணாக்கு ஏதாவது டென்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கணுமா உனக்கு? ஏய், போது, இதோட நிறுத்திக்க சொல்லிட்டேன். பார்வதி அக்காவோட சாவுல இருந்து நாங்க இன்னும் மீண்டே வரல. இதுக்கு மேல கர்ணாக்கு உன்னால ஏதாவது கஷ்டம் வந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அநேகமா நீ உன் அண்ணனை வச்சுதான் விளையாட்டு காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏதோ பாவம் பார்த்து உன் அண்ணனை பத்தி கர்ணா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்க. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது நீ செஞ்ச காரியத்துக்கு உன் குடும்பத்துல யாருமே இல்லாம பண்ணிடுவான். உன்னை நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு என்னை வச்சு நல்லா செஞ்சுட்ட. உன்னோட உயிர் நண்பன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லேட் ஆகுது இல்ல, நீ கிளம்பு.